என்னை சனீஸ்வரா என்று வணங்குகிறீர். அந்த ஈஸ்வர பட்டம் எனக்கு எப்போது வந்தது? யார் தந்தது? ஐயோ ஐயோ, என்ன அசட்டுத்தனமான கேள்வி. யார் யாருக்கோ என்னவெல்லாமோ பட்டங்கள் கிடைக்கின்றன. உனக்கு இந்த ஈஸ்வர பட்டம் கூடவா கிடைக்க கூடாது? உபகிரகங்கள் வலம் வந்து வணங்க கம்பீரமாக வீற்றிருக்கும் உன்னை கண்டதும் பூதகணங்கள் வலம் வந்து வணங்க வீற்றிருக்கும் சாட்சாத் பரமேஸ்வரனைப் போலவே தோன்றியது. அதனால்தான் என்னையும் அறியாமலே சனீஸ்வரா என்று வணங்கிவிட்டேன். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு தேஜசும் கம்பீரமும் அந்த பரமசிவனிடம் கூட கிடையாதே. நிஜமாகவா? சனிதேவா, நான் எப்பொழுதாவது பொய் பேசியதாக நீ கேள்விப்பட்டதுண்டா? உண்மையை சொல்ல போனால் நீ பரமசிவனுக்கு எந்த விதத்திலுமே குறைந்தவன் அல்ல. ஆனால் ஆனால் உனக்கு அந்த ஈஸ்வர பட்டம் இல்லாததுதான் மிகப்பெரிய குறை. அது மட்டும் இறந்து விட்டால் சனீஸ்வரன் சனீஸ்வரன் என்று மூவுலகிலும் முழங்குமே உனது பெருமை. உண்மைதான் நாரதரை, அந்த பட்டம் இல்லாதது பெரும் குறைதான். இப்போதுதான் தெரிகிறது. தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? அதை பெற முயற்சி செய்ய வேண்டாமா? செய்யத்தான் வேண்டும். நாரதரை, நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? யாரை கேட்பது? சனிதேவா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பட்டம் என்றாலே அதை கேட்டுத்தான் பெற வேண்டும் என்று இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயே. ஆனால் இதற்கெல்லாம் வழி எனக்கு என்ன தெரியும்? நான் வருகிறேன். நாரதரே, இப்படி வாரும். என்ன? உமக்கு தெரியாத விஷயம் இந்த மூவிலைகளுமே இல்லை. தயவு செய்து நீரே சொல்லும், இந்த பட்டத்தை எப்படி பெறுவது? ஏதேது சொல்லாவிட்டால் என்னை விடமாட்டாய் போல இருக்கிறதே. ஆனால் பார் சனிதேவா, இப்படி உபகாரமாக ஏதாவது செய்தால் என்னை கலகக்காரன் பொல்லாதவன் என்றெல்லாம் தூற்றுகிறதே இந்த உலகம். யார் அப்படி சொன்னது? உன்னை விட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லைதான். அது எனக்கு மட்டும்தானே தெரிகிறது. உனக்கும் தெரிகிறது. சொல்லும் நாரதரை, அந்த பட்டத்தை எப்படி பெறுவதென்று சொல்லும். ஈஸ்வர பட்டம் இப்பொழுது யாருக்கு இருக்கிறது? பரமேஸ்வரனுக்கு தான். அதனால் தான் சொல்லுகிறேன், அவரே கொடுத்தால் தான் உனக்கு அந்த பட்டம் நிலைக்கும். தக்க சமயம் பார்த்து அவரை கேட்டுவிட்டால் போகிறது. நீ கேட்டு யாராவது இல்லை என்று சொல்லுவார்களா? அதிலும் அந்த பரமேஸ்வரன் இருக்கிறாரே, அவர் பரம தயாளு. தன்னையே தமர்கட்கு நல்கும் தனிப்பெரும் தகை, வரையாது கொடுக்கும் வள்ளல். கைலாசத்திற்கு சென்று நானே அவரை கேட்டு விடுகிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. வாரும் நாரதரே, ஏதோ முக்கியமான காரணமாகத்தான் வந்திருக்கிறார் போல் தெரிகிறது. எம்பெருமானே, தாங்கள் அறியாததும் உண்டா? நான் இப்படி நவக்கிரக பிரதட்சணத்திற்காக வந்து கொண்டிருந்தேன். அங்கே உபகிரகாதிபதியாகிய சனியையும் பார்த்தேன். பார்த்ததுமே பரமேஸ்வரனிடத்தில் முக்கியமான வேலை இருப்பது ஞாபகம் வந்து விட்டது இல்லையா? பெரிய நாடகத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டுத்தான் வந்திருக்கிறீர். உலகம் நலமடைய வேண்டுமே தேவா. ஆமாம் ஆமாம், அந்த பொறுப்பு முழுவதும் உம்மிடம் தானே இருக்கிறது. அப்படி இல்லை, அந்த சனிதேவன் தங்களை பார்த்து ஏதோ கேட்க வேண்டும் என்று. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டி விடுகிறேன். ஆகட்டும் நாரதரே, ஆகட்டும். நீர் வந்த காரியம் முடிந்தது பெருமானே, முடிந்தது. நான் வருகிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. என்ன பிரிங்கி? சனிதேவன் இங்கு வரும் விஷயம் தாங்களும் சொல்லவில்லை, பரமனும் கேட்கவில்லை. ஆனால் உங்கள் இருவருடைய புன்சிரிப்பிலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருள் அடங்கி இருப்பது தெரிந்தது. அதை நாங்களும் அறியலாமா சுவாமி? சனிதேவன் இங்கு வரும் காரணம் என்ன? கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தேடி வராமல் இருக்குமா? வரம் கொடுக்க சிவன் இருந்தால் வரம் கேட்க சனி வருகிறான். ஆமாம் ஆமாம், எங்கள் பிரபு பரம தயாளு, மாபெரும் கொடைவள்ளல். நல்லவன் கெட்டவன் என்று கூட பாராது யார் எதை கேட்டாலும் வாரி வழங்கி விடுவார். ஆமாம் ஆமாம், அப்புறம் வம்பில் மாட்டிக்கொண்டு திண்டாடுவார். நாரதே, நிறுத்தும். இந்த சிவனிந்தையை நாங்கள் பொறுக்க மாட்டோம். கோபம் வேண்டாம் பிரிங்கி. முன்பு பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தாரே, அது நினைவிற்கு வந்தது. அதைத்தான். போதும் முனிவரே போதும். பஸ்மாசுரன் விஷயம் எப்போதோ நடந்தது. சனியின் விஷயம் இப்போது நடக்கப் போகிறது. தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்படி என்ன வரத்தை கேட்டுவிடப் போகிறான் அந்த சனி? எம்பெருமானுடைய ஈஸ்வர பட்டத்தை. என்ன? படியளக்கும் பரமனும் ஈஸ்வரன், பதிகுலைக்கும் சனியனும் ஈஸ்வரனா? சர்வேஸ்வரனுக்கு எதிராக ஒரு சனீஸ்வரனா? நடக்காது, ஒரு காலம் நடக்காது. என்ன வந்தாலும் அந்த சனியின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற விட மாட்டோம்.
சனியை தடை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல பிரிங்கி. மேலும் உங்கள் பரமனை அவ்வாறு தடை செய்ய விடமாட்டாரே, தானாகவே கூப்பிட்டு வரம் கொடுத்து விடுவாரே. ஆமாம் சுவாமி, தாங்கள் சொல்லும் சங்கடம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, நான் வருகிறேன். ஆனால் நீங்கள் என்னை விடமாட்டீர்களே, என்னிடமே ஏதாவது யோசனை கேட்பீர்கள். ஆமா சுவாமி, இதற்கு ஒரு நல்ல யோசனை சொல்லிவிட்டு போங்கள். பார்த்தீரா, நான் என்னத்தை சொல்வது? பிரிங்கி, சனிதேவன் வரம் கேட்க வரும் பொழுது நீர் ஒரு வண்டாக உருமாறி அவன் காதில் புகுந்து மூளைக்குள் சென்று விடும். அவன் கேட்க வந்ததை மறந்து விடும்படி மூளையை குழப்பிவிடும். நீர்தான் நன்றாக குழப்புவீரே. நல்ல யோசனை சுவாமி. அதோ சனி வருகிறான், ஜாக்கிரதை. நெல்லப்படியே எம்பெருமான் யோக நிஷ்டையில் இருக்கிறார். யாரும் உள்ளே போகக்கூடாது. அவரை எப்படியாவது நான் பார்த்தே ஆக வேண்டும். நிஷ்டை கலை வரை எங்கே காத்திருக்கிறேன். யுவ கணக்கில் காத்திருந்தாலும் முன் போன்ற துஷ்டனை உள்ளே அனுமதிக்க மாட்டோம். போய்விடு மரியாதையாக. அப்படியானால் என் சிவ பூஜையை இங்கேயே முடித்துக் கொள்கிறேன். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நமக. நந்தி, என்ன விபரீதம் இது? ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சனிதேவன் என் பக்தன். பிரிங்கி, என்ன நடந்தது? மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் தியானத்தில் இருந்ததால் சனிதேவனை தடை செய்தோம். ஆஹா, பெரிய அபச்சாரம். போங்களப்பா. எழுந்திரு சனிதேவா, நீ நீடோடி வாழ். இந்த அடிமையின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானே. வாழ்க வாழ்க. உபகிரகாதிபதி, 3 உலகங்களிலும் தங்கு தடையின்றி அதிகாரம் செலுத்தும் நீ இப்பொழுது என்னை நாடி வந்த காரணம்? இணையற்ற அந்த அதிகாரம் இங்கு செல்லவில்லையே சுவாமி. தங்களை தரிசிக்க வந்த அடியருக்கு இந்த அவமானம் நேரிடலாமா? இன்றையிலிருந்து இந்த கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம், இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் எல்லோரிடத்திலும் உன் சக்தி செல்லும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. வேறு ஏதாவது வரம்? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். எனக்கு இதுவே போதும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வருகிறேன். சம்போ மகாதேவ். நாரதரே, சம்போ மகாதேவ். நாரதரே. சனிதேவனா, ஏது வெகு ஆனந்தமாக இருக்கிறாய்? பரமேஸ்வரன் தரிசனம் கிடைத்ததா? அப்படியானால் ஈஸ்வர பட்டம் வாங்கிவிட்டாய் என்று சொல். மறந்து விட்டேனே. அந்த நந்தி பிரிங்கி செய்த குழப்பத்தில் நான் இந்த வரம் கேட்க மறந்தே விட்டேன் நாரதரே. மறந்தது நீ அல்ல சனிதேவா, இதெல்லாம் அந்த ஈஸ்வரனின் மாயை. உனக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச புத்தியையும் குழப்பி ஏமாற்றி விட்டிருக்கிறான் அந்த மாயாவி. போகட்டும், வேறு ஏதாவது கேட்டாயா? நான் கேட்காமலே ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் நாரதரே. என்ன அது? இன்று முதல் எல்லா இடங்களிலும் என் அதிகாரம் செல்லும். கைலாயத்தில் கூடவா? கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம், எல்லா இடங்களிலும் எல்லாரிடத்திலும் என் அதிகாரம் செல்லும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. அப்படி பரமசிவன் தன் வாயாலேயே சொன்னாரா? சொன்னார் நாரதரே. சரியாக மாட்டிக்கொண்டார் பரமன். இப்பொழுது நீ அவரையே பிடித்து ஆட்டி வைத்து ஈஸ்வர பட்டத்தை சுலபமாக பெற்று விடலாமே. சரியான யோசனை தான் நாரதரே. ஆனால் என்ன? அவர் கொடுத்த வரம் அவருக்கு எதிராகவே செல்லுமா என்றுதான். நிச்சயமாக செல்லும். இவ்வளவு சந்தேகம் எதற்கு? நீ இப்பொழுதே கைலைக்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்து விடு, தெரிந்து போகிறது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். சம்போ மகா. நாரதரே, என்ன சனிதேவா? கைலாசத்திற்கு போவதை விட முதலில் உம்மிடமே பரிசோதித்து விடலாமே. ஐயோ, உனக்கு ஏண்டாப்பா இந்த புத்தி? பதவி கிடைத்தவுடன் அதற்கு உதவி செய்தவர்களையே கவிழ்த்து விடும் புத்தி உனக்குமா வர வேண்டும்? என்னை ஒன்றும் செய்து விடாதே, விட்டுவிடு, உனக்கு புண்ணியம். பரிசோதனை நாரதரே, பரிசோதனை. ஐயோ பரமேஸ்வரா, நான் செய்தது என் தலையிலே வந்து விடிந்து விட்டது. பரமேஸ்வரா! தாட்சாயினி, நீ மிக நன்றாக ஆடுகிறாய். இருந்தாலும் ஆட்டத்தில் என்னை ஜெயிக்க முடியாது. பார்ப்போமே. பார்த்தீர்களா, ராஜாவை கட்டிவிட்டேன். வெற்றி எனக்குத்தான். ஆமாம் தாட்சாயினி, மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிதாக நிரூபித்து காட்டிவிட்டாய். என்ன தத்துவம் சுவாமி? சிவன்
சக்திக்குள் அடக்கம் என்பதுதான். இது ஏது ஜலம்? இதுவா? இது ஒன்றுமில்லை, மேகங்களில் இருந்து திவலை தெரித்திருக்கும். சுவாமி, இது என்ன? இது தங்கள் முடியின் மேல் இருக்கும் இந்த பெண் யார்? பெண் அல்ல, இது ஜலம். அழகுமிக்க கங்கா நதி. அழகிய முகம், கரிய கண்கள், காதுகள், வாய், இவையெல்லாம் கூட ஜலத்துக்கு உண்டா சுவாமி? நீ முகம் என்று நினைப்பது செந்தாமரை மலர், கண்ணாக தோற்றமளிப்பது நீலோத்பல மலர். வள்ளை பூக்கள் செவிகள் போல் தெரிகின்றன. குமுத மலரை பார்த்து வா என்று எண்ணிவிட்டாய். என்ன பெண்மை கொழிக்கும் மார்பகங்களும் வண்ணமலர் கூந்தலும் தண்ணீருக்கு எது சுவாமி? பெரிய நீர்க்குமிழ்களை மார்பகங்களாகவும் கொடிப்பாசியை கூந்தலாகவும் கற்பனை செய்து விட்டாய் தேவி. சுவையான விவாதம். நானும் கலந்து கொள்ளலாமா தேவா? கங்கா கங்கா. ஓஹோ, புனலுக்கு பேசும் சக்தியும் வந்து விட்டது அல்லவா? போதும் இந்த நாடகம். யாரடி நீ? இறங்கி வா கீழே. பெண்ணுக்குரிய அடக்கம் நானும் ஒன்றுமில்லாமல் தலைமையில் ஏறி உட்கார்ந்திருப்பதை பார். இதோ வந்து விட்டேன். கங்கா, உன் உருவத்தை காட்டக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தும். போதும் சுவாமி, உருவத்தை காட்டாமல் குற்றவாளி போல் ஒளிந்து வாழ நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? இனிமேல் நான் பகிரங்கமாகவே தான் இருப்பேன். கங்கா, இது என்ன நாடகம் சுவாமி? யார் இவள்? இவள் வந்து 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 உண்மையை சொல்ல இவ்வளவு பயமா? நான் சொல்கிறேன், நான் தான் கங்காதேவி, இவருடைய மனைவி. என்ன தைரியம் உனக்கு? மனைவியா நீ? பதராதே சதி. மனைவி என்ற சொல் உனக்கு பிடிக்காவிட்டால் மாற்றி சொல்கிறேன், தர்ம பத்னி. தலைமையில் ஏறி உட்கார்ந்திருப்பவள் தர்ம பத்னி. அப்படியானால் அங்கத்தில் பாதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவள் அதர்ம பத்னியா? என்ன சொன்னாய்? சுவாமி, 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 என்னை இப்படி பிடிக்க விட்டு இவர்களுடன் ஆனந்தமா இருப்பது நியாயமா சுவாமி? யாரடி நீ? இருவர் போதாதென்று இன்னொருத்தியா சுவாமி? ஒருத்தியோ 9 பேரோ யார் கண்டது? இப்பொழுதுதானே ஒவ்வொன்றாக தெரிகிறது. ஐயோ, இதென்ன விபரீதம்? யாரம்மா நீ? தேவா, இவ்வளவு விரைவில் என்னை மறந்து விட்டீர்களா? நான் நீ யாரோ என்னவோ வழி தவறி இங்கே வந்து விட்டாய். வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவை பார்ப்போம். ஐயோ, உன் பீடைக்கு விமோசனம் தேடி இங்கு வந்தால் எனக்கு முன்பே இங்கும் வந்து விட்டாயா? போதும் அப்பனே, போதும். நான் வைகுண்டத்திற்கே போகிறேன். அதென்ன சுவாமி, அவளை பேச விடாமல் என்னமோ ஜாடை காட்டி அனுப்பி விட்டீர்கள்? ஓஹோ, நீங்கள் ரகசியமாக சந்திக்கும் இடத்திற்கு வைகுண்டம் என்று மாறு பெயர் வைத்திருக்கிறீர்களோ? அவள் யார்? அவளை வைகுண்டத்திற்கு அனுப்பிய காரணம் என்ன? அதெல்லாம் தேவ ரகசியம் இல்லையா சுவாமி? நாராயணா, நாராயணா, நாராயணா. என்ன? நான் நாரதன். சனியின் செயலால் இப்படி ஆகிவிட்டேன். எனக்கு விமோசனம் அளித்து காப்பாற்றுங்கள் பிரபு. சனி தேவரிஷிகளையும் பிடிக்க ஆரம்பித்து விட்டானா? பயப்படாதீர் நாரதரே, எம்மை 3 முறை கட்டி அணைத்துக் கொள்ளும். பிறகு எனது காலில் விழுந்து வணங்கும். உமது சுய உருவம் வந்துவிடும். பரமாத்மா, வேதங்களுக்கெல்லாம் வித்தாகிய நீரே, இப்படி பெண் மோகம் கொண்டு எனக்கு துரோகம் செய்யலாமா? சரி, நீர் அவளுடனேயே சுகமாகிறோம். நான் போகிறேன். லக்ஷ்மி, சுவாமி, லக்ஷ்மி, சுவாமி, லக்ஷ்மி, சுவாமி, என் கதி என்ன பரமாத்மா? உம் காரியம் முடிந்து விடும். எனக்கல்லவா வந்தது தீம்பு. விடும் காலை. நாராயண நாராயண நாராயண. நாரதரே, நாராயணா, உன் குரல் ஏன் இப்படி திடீர் என்று கரகரப்பாக மாறிவிட்டது? நாரதரே. சனிதேவனா, ஐயோ புண்ணியவானே, நீ இங்குமா வந்து விட்டாய்? நாரதரே, 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 பயப்படாதீர். இனி உம்மை ஒன்றும் செய்ய மாட்டேன். பிழைத்தேன் அப்பா. எதற்காக என்னை கூப்பிட்டாய் சனிதேவா? உம்மை போல ஒருவருடைய நட்பு எனக்கு மிக மிக தேவை நாரதரே. ஐயோ, உன்னுடைய நட்புக்கு நான் தானா கிடைத்தேன்? என்ன நாரதரே, நான் என்ன அவ்வளவு கெட்டவனா?
என்னையே கேட்கிறாயா? உன்னை போய் கெட்டவன் என்று யாராவது சொல்லுவார்களா? அப்படி சொல்லும் நாரதரே. இனி நாம் இருவரும் சேர்ந்தே திட்டமிட்டு வேலை செய்யலாமே. புரிகிறது. கூட்டணி அமைக்கலாம் என்று சொல்லுகிறாய். அதில் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. முயற்சி செய்யலாம். இப்போது முதலாக யாரிடம் ஆரம்பிக்கலாம்? அதுதான் என்னிடமே ஆரம்பித்து விட்டாயே. அதை மறந்துவிடும் நாரதரே. எம்மால் உமக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் உடனே சொல்லும், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி சனிதேவா, இந்த தக்ஷ பிரஜாபதி இருக்கிறார் அல்லவா, அவர்தான் எனக்கு சாபம் கொடுத்து எப்பொழுதுமே கலகம் செய்து கொண்டு அலையும்படியாக செய்து விட்டார். அவரை நீ சிறிது கவனித்தாயானால்? கட்டாயம் கவனிக்கிறேன் நாரதரே. சிவனை கவனிக்கும் போது அவரது மாமனார் ஆகிய தட்சனை கவனிக்காமல் விட்டு விடுவேனா? நாரதரே, தட்சன் இப்போது யாகம் ஆரம்பிக்க போகிறார். அங்கே சென்று குழப்புகிறேன். நாம் இருவரும் சேர்ந்தால் குழப்பத்திற்கு கேட்பானேன். கூட்டணி தான் அமைத்து விட்டோமே. நான் கைலைக்கு சென்று அங்கு என் கைத்திறனை சிறிது காண்பிக்கிறேன். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. என்ன சுவாமி சாவகாசமாக இருக்கிறீர்கள்? தாக்ஷாயினி, நீ கூட பேசாமல் இருக்கிறாயே. புறப்பட வேண்டாம்? எங்கே புறப்பட வேண்டும்? அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? அழைப்பு வரவில்லை? எதற்கு அழைப்பு? சரிதான், உன்னுடைய குணம் சொந்த ஊரிலும் பிரபலம்தான் போல இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? நானா உளறுகிறேன்? நாரதர் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போகிறார். உன் சொந்த தந்தை தக்ஷ பிரஜாபதி யாகம் நடத்துகிறாராம். எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு வந்து ஆகாச வீதியையே நிரப்பிக் கொண்டு போகிறார்களே, பார்க்கவில்லை? என்ன, என் தகப்பன் யாகம் செய்கிறாரா? சாதாரண யாகம் இல்லை, மகா யாகம். எனக்கு அழைப்பு அனுப்பாமலா? புருஷன் தான் குணம் தெரியாமல் அழகை பார்த்து மயங்கி தாலி கட்டி கொண்டு வந்து விடுகிறார். பெற்ற தகப்பனுக்குமா பெண்ணின் குணம் தெரியாது? நீ தோஷி துடைக்காலி என்று தெரிந்துதான் உன் தந்தை உன்னை அழைக்காமலேயே விட்டு விட்டார். நிறுத்தடி. மற்றவர்களைப் போல் பெண்ணுக்கும் ஓலை அனுப்புவது மரியாதை குறைவு என்று எண்ணியிருப்பார். நேரிலேயே வந்து அழைத்துக் கொண்டு போவார். அவருக்கு என்னிடத்தில் எவ்வளவு அன்பு தெரியுமா? அடாடாடாடா, நாள் கிழமை தவறாமல் சீரம் சினத்தையும் வந்து குவிகிறது பார். பிறந்தகத்திலிருந்து ஒரு ஈ காக்கை கூட வர வழி இல்லாதவளுக்கு வாயை பார், வாயை. கங்கா, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? இது உண்மையா சுவாமி? என் தந்தை யாகம் நடத்துகிறாரா? ஆம் தேவி, மிக பிரமாதமாக நடத்துகிறார். இன்று 3வது நாளா? நேரில் வந்து அழைத்து போகும் தகப்பனை பார்த்தாயாடி? மூதேவியை அழைத்து மங்களஹாரத்தி எடுப்பார்களா யாராவது? பார்த்தீர்களா சுவாமி அவள் வாய் துடுக்க? கணவன் அடித்தது தப்பில்லை, குழந்தன் சிரித்ததுதான் தப்பு என்றாளாம் ஒருத்தி. கங்கா, போதும் நிறுத்து. வெந்த பொன்னில் வேலிடாதே. நீ வருந்தாதே தாஷாயினி. அவர் அழைக்காததால் நமக்கு ஒன்றும் குறைந்து விடவில்லை. மனதை தேற்றிக்கொள். சுவாமி, இது எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் மிக பெரிய அவமானம். நான் இப்போதே போய் அவரிடம் சண்டை பிடித்து. வேண்டாம் தேவி, மதியாதார் தலைவாசல் மிதிப்பதும் தவறு. நமக்கு ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்று நாமே போய் கேட்பதா? அது அவமானம். வேண்டாம். இல்லை சுவாமி, சொந்த தகப்பனிடம் இந்த மரியாதைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த அநீதியை மாற்றாமல் நான் விடவே மாட்டேன். விடை கொடுங்கள். சதி, நான் சொல்வதை கேள். அங்கு நீ போக வேண்டாம். இல்லை சுவாமி, நான் போயே தீர வேண்டும். மறுக்காதீர்கள். அப்படியானால் போ. கணவன் சொல் கேளாத பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டு. நீ போகலாம். மனைவி சொல் கேட்டு நடக்கும் புருஷர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதை தாங்களும் உலகிற்கு எடுத்து காட்டலாமே. வாருங்கள். இப்படியாகத்தானே சதிதேவியாகப்பட்டவள் பகவான் பேச்சு கேளாது தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். அப்போது தட்ச பிரஜாபதியாகப்பட்டவன் தன் சொந்த மகள் என்றும் பார்க்காமல் அவளை அவமதித்து சிவபெருமானையும் தூஷித்து பேசவே சதிதேவியாகப்பட்டவள் மனமுடைந்து அந்த ஹோமகுண்டத்திலேயே விழுந்து பிராணனை விட்டுட்டாள். அந்த மகா பதிவிரதியான சதிதேவியாகப்பட்டவள் மறுஜென்மத்திலே பர்வதராஜபுத்திரியாக பிறந்து பார்வதி பார்வதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். அப்போது சாட்சாத் பரமேஸ்வராள் அந்த ஜெகன்மாதாவை கண்டு மோகம் கொண்டாள். தேவர்கள் எல்லாம் பரம சந்துஷ்டியுடனே பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாளாம். இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்செடுத்து வேறனே இருப்பாரா, புறப்பட்டுட்டார். எங்கே? நேர சனி பகவானிடம் போய் சேர்ந்தார். என்ன இருந்தாலும் சனிதேவா,
உன் பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையாதப்பா. அந்த பரமேஸ்வரனையே படாத பாடுபடுத்தி விட்டாயே. ஆமாம், தாரமிழந்தவராக ஆக்கிவிட்டேன் அவரை. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவருக்கு பர்வத ராஜகுமாரியை திருமணம் செய்வதாக. என்ன பார்வதியா? அப்படியானால் இது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாக நடக்கிறதே. உனக்கு அழைப்பு கூடவா வரவில்லை? என்ன அவமானம்! உனக்கு என்ன கொஞ்சம் கூட ரோஷமே கிடையாது என்று நினைத்து விட்டார்களா? யாருக்கு? நாரதரே, நாளை பாரம் அந்த கல்யாணத்தில் என் கைவரிசையை. ஏதாவது நடந்தால் சரிதான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. சனிதேவா, 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 பார்த்தாயா? பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நடந்து முடிந்தே விட்டது. இருக்கட்டும், காட்டுகிறேன் என் கைவரிசையை. உன் கைவரிசையை பற்றி கேட்கவும் வேண்டுமா? தக்ஷ பிரம்மனுக்கான கதியை மறக்க முடியுமா? தக்ஷ பிரம்மன். தக்ஷ பிரம்மன் என்றதுமே எனக்கு நினைவு வருகிறது நாரதரே. இதோ புரோகிதராக வீற்றிருக்கும் இந்த பிரம்மதேவன் மூலமே என் கைவரிசையை காட்டுகிறேன். அதுதான் சரி. நல்ல காரியம் நடக்கிறது. நாம் இருவரும் சும்மா இருக்கலாமா? நீ உன் வேலையை ஆரம்பி, நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். பரமேஸ்வரா, இந்த மகிழ்ச்சி நிரம்பிய நேரத்தில் அடியேன் ஒரு சிறு விண்ணப்பம். என்னது? இத்திருமணத்திற்கு பிரம்மா புரோகிதராக இருந்து தனது 5 முகங்களாலும் வேத மந்திரங்களை கோஷித்து மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வைத்திருக்கிறார். தாங்கள் கிருபை செய்து அவருடைய ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு திசையிலிருந்து தட்சிணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, அப்படியே கொடுத்து விட்டால் போகிறது. பார்வதி, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய 4 திசைகளும் முடிந்து விட்டன. எனது 5வது முகத்திற்கு இதுவரை கொடுக்காத திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன, எனது ஈசான திக்கில் இருந்து தட்சிணை தருகிறேன். ஈசான திக்கு கிழக்கும் வடக்கும் சேர்ந்த கலப்பு. அது ஒரு திசை அல்ல. ஓஹோ, அப்படியானால் அக்னி திக்கில் இருந்து தருகிறேன். பரமேஸ்வரா, அக்னி திக்கு கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது. நிருதி திக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது. வாயு திக்கு மேற்கும் வடக்கும் சேர்ந்தது. பிரம்மா சொல்கிறபடி பார்த்தால் இவைகளில் எதுவுமே ஒரு திசை என்று சொல்ல முடியாது போல இருக்கிறதே. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? திருமால் அடி காணாது அயர்ந்தான் என்றும் நான் முடி காணாது மயங்கினேன் என்றும் வர்ணித்தார்களே, அந்த சிவன் இப்போது திசை காணாது திகைப்பதை பாருங்கள். திருமணம் செய்து வைத்த புரோகிதருக்கு தட்சணை கொடுக்க திக்கற்று நிற்கும் இவர் புவனங்கள் அனைத்தையும் படைத்த என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர். இவரை போய் பரம்பொருள் என்கிறார்களே, அறிவிலிகள். என்ன அகங்காரம், என்ன மமதை! வேதன் பேசும் மொழிகளாயவை. இந்த ஆணவத்துக்கு காரணமாயிருந்த உன் 5வது தலையை அழித்து உன் அகந்தையை அடக்குகிறேன். உலகம் இனி உன்னை நான்முகன் என்றே அழைக்கட்டும். நான் செய்த இந்த புரோகித பூஜையை கடைசியாக இருக்கட்டும். எங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிரம்மகத்தி, பிரம்மகத்தி, இந்த பிரம்மகத்தி பாவம் உன்னை விடாது. நீ கிள்ளிய தலை ஓடாக பாரி உன் கையை விட்டு அகலாது ஒட்டிக்கொள்ளும். அதில் பிச்சை எடுத்து ஜீவிப்பதே உன் தொழிலாக மாறும். அந்த ஓடும் அதில் இடப்பட்ட பொருள்களில் பாதியை திட்டுவிட்டு எப்போதும் நிரம்பாமலேயே இருக்கும். அது எப்போது நிரம்புகிறதோ அப்போதுதான் உனக்கு சாப விமோச்சம். தேவா, என்ன இது எல்லாம்? எல்லாம் விதியின் விபரீத விளையாட்டு. இந்த கபாலமின் கையை விட்டு அகலுவது எப்போதோ அறியே. ஹர நம பார்வதி பதையே. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குமாம் ஒரு வண்டி.
எதிரே யார் வந்தாலும் தள்ளாத கிழவர் சத்தே நில்லடாப்பான்னு கெஞ்சினாலும் சக்கரத்தின் கீழே ஏதோ மாட்டின்றாலும் லட்சியமே பண்ணாமல் ஓடிண்டே இருக்குமா அந்த வண்டி. நீங்க எல்லாம் மெட்ராஸ் சிட்டி பஸ் தானே நினைக்கிறேன். அதுதான் இல்ல. மெட்ராஸ் பஸ் எல்லாம் ஸ்டாப்பிங் தாண்டி 100 கஜம் போயாவது சித்த நிக்குமே. இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாதுன்னா நிக்கவும் நிக்காது. இதுக்கு டிரைவர் யார் தெரியுமா? காலன் அப்படின்னு சொல்லப்பட்ட சாட்சாத் யமதர்ம ராஜாவே இதுக்கு டிரைவர். இந்த வண்டி என்ன வண்டி தெரியுமா? காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, சந்திரனை சூரியனை சக்கரங்கள் வண்டி. காத்திராதோடுவது காலம் என்னும் வண்டி, காலம் என்னும் வண்டி. இப்படியாகத்தானே சூரிய சந்திராளி சக்கரங்களாக கொண்ட காலம் எனும் தேர் உருண்டோடி 16 வருடங்களை கணக்கிட்டது. தாபத்தினாலே பூலோகத்திலே காசி என்னும் நகரத்திலே இருக்கப்பட்ட கேதார சர்மாவிற்கு பெண் குழந்தையாக பிறந்த பார்வதி தேவியாகப்பட்டவள் கௌரி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். கங்கா தீரத்திலே மீனவர் வீட்டிலே பிறந்த கங்கா தேவியாகப்பட்டவள் கங்கா என்ற பெயருடன் வளர்ந்து அஞ்சா நெஞ்சம் படைத்த வீராங்கனையாக விளங்கினார். விதிவசத்தால் அந்த மீனவர் தம்பதிகள் இறந்து போகவே கங்கா அந்த கூட்டத்திடையே சுயேட்சையாக வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் கங்கையாகப்பட்டவள் நதிக்கரையிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தாள். மீனும் கிளத்தி மீனும் கொண்டாட்டம் ஆடிக்கிச்சான். பறவை மீனும் சென்னா புண்ணியும் கூட தாளம் போட்டுக்கிச்சான். பபா மீனும் வாழை மீனும் வாப்பாட்டு பாடிக்கிச்சான். எறா மீனும் சொரா மீனும் எல்லாம் வந்து மாட்டிக்கிச்சான் மாட்டிக்கிச்சான் மாட்டிக்கிச்சான். ஹாய் ஹாய் கங்கா குட்டி, நீ தூண்டி போட்டுக்கிடாட்டிட்டா என்ன மீன் தானா வந்து மாட்டிக்குமே. யோ குப்பத்தை நாட்டாம ஆச்சேன்னு ஏதோ மறுவாதை கொடுத்துக்கனா இன்னும் என் கண்ணா பின்னான்னு பேசிக்கிறேன். எங்க அப்பா அம்மா செத்து போட்டாங்கன்னாக்கா ஊர்ல இருக்கிற நல்லவங்க பெரியவங்க எல்லாருமா செத்து போட்டாங்க. மறுவாதியா போடு அலங்காட்டி மான கப்பல் ஏறி போடும். ஆமா பெரிய மச்சத்தை நிறுத்துக்கினாதான் பெரிய மச்சம் ஆக முடியும். ஏன் குட்டி, உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன். யோ போயா, சோத்துக்கு வீங்கி சோம்பேறி, காத்துல பறக்கிற காத்தாடி, சேத்துல கிடக்கிற எருமைக்கடா, அதை பார்த்து உருள்ற பன்னிக்குட்டி, பார்த்து நட நாத்த உடல் பேத்தாதற பாத்துக்கு வராமில்ல. ஊர்ல எல்லாரும் கங்கா பூஜைக்கு போறா சித்தி. நானும் நீ பூஜை பண்ணிட்டா கங்கை பிரத்யட்சமாகி ஆகாசத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்துடுவா. நீ பெரிய தேவதை பாரு, போடி உள்ள. 10 பாத்திரம் எல்லாம் தேய்க்காத கிடக்கிறது, துணியெல்லாம் துவைக்காத கிடக்கிறது, பூஜை பண்ண போறாங்க. பூஜை சித்த நாளைக்குள்ள 10 எல்லாம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சு வைக்கிற, அப்புறம் தெரியும். சரி குமுதா, தூங்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. குமுதா என்னே பாப்பா என்னது கௌரி, நீ இன்னும் கங்கா பூஜைக்கு போகலையா? இல்ல சித்தி, இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு துணியையும் துவைச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டா. இவ்வளவுதானே? பாரு, நீ சத்தம் இல்லாம பின்பக்கமா பூஜைக்கு போயிடு. இந்த வேலையெல்லாம் நான் நொடியில செஞ்சு முடிச்சுடுறேன். வேண்டாமா, சித்தி பார்த்தா விபரீதம் ஆயிடும். ஏன் இப்படி பயந்து நடுங்குற? இங்க வா, இப்படி உட்கார். இப்ப என்ன, சித்திக்கு வேணுங்கிறது இந்த வேலை எல்லாம் முடியணும், அவ்வளவுதானே? நீ போ, நான் ஒரு நொடியில முடிச்சு விடுறேன். வேலைய முடிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறியடி, வேலை எப்படி முடியும்? தொணன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. என்ன பிரமாத வேலை? பாத்திரம் துணி எல்லாம் அப்படியே தண்ணியில ஒரு முக்கு முக்கி தூக்கிண்டு போய் உள்ள போட்டா தீந்துது. அடிப்பாவி, பாத்திரத்தை தேய்க்காம தண்ணியில முக்கி எடுத்துட்டு போனா 10 பிடி போகும். 10 என்னத்துக்காக போனோம்? 10 போனா தப்பு, தெரியுமா? அதுலடியது திரௌபதி இருக்காளோ இல்லையோ, அவ அட்சய பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்ததுக்கு அப்புறம் தூர்வாச முனிவர் சாப்பாட்டுக்கு வந்துடுறார். ஐயோ, இனிமே நாளைக்கு தானே சாப்பாடு கொடுக்கும் இந்த பாத்திரம், முனிவர் சபிச்சுடுவாரேன்னு பயந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறா திரௌபதி.
பகவானும் உடனே வந்துடுறார். வந்து என்ன பண்ணினார் தெரியுமோ? முதல்ல எனக்கு ஏதாவது கொடு, பசிக்கிறதுன்னு கேட்டார். அட்சய பாத்திரத்தை தான் தேய்ச்சு கவுத்தாச்சு, ஒண்ணு இல்லையே திரௌபதி கலங்கினான். அப்ப பகவான் என்ன சொன்னார்? நன்னா பாரு, அந்த பாத்திரத்துல ஏதாவது இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அதுல ஒரு கீரை பறக்க ஒட்டிட்டு இருந்தது. ஒட்டிட்டு இருந்ததோ இல்லையோ, இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த காலத்திலேயே பொம்மநாட்டிகள் பாத்திரங்களை சரியா தேய்க்கிறதே இல்ல, தேய்க்கவும் கூடாது, இதுதான் சம்பிரதாயம், இது திரௌபதி தேவியே காட்டின வழி அப்படின்னு தெரிகிறதோ இல்லையோ? ஏன் கௌரி, அன்னைக்கு திரௌபதி அந்த அட்சய பாத்திரத்தை சுத்தமா அலம்பி இருந்தாள்னா பாண்டவாள் கதி என்ன ஆயிருக்கும்? பொடி, எப்ப பார்த்தாலும் குதர்க்கம் பண்ணிட்டேன். குதர்க்கம் என்ன இதுல? இவ்வளவு பாத்திரத்தையும் நீ ஒத்தியா எப்படி தேய்க்கிறது? நாமெல்லாம் மனுஷியாளா இல்ல ராட்சச ஜென்மங்களா? ஏன் அந்த சித்தி தான் இதெல்லாம் தேய்ச்சு பாக்கட்டுமே. நம்ம போல 3 மடங்கு திங்கிறாளோ இல்லையோ, அடிச்சா 5 ஆள் பண்ற மாதிரி. பேசாம ரெடி. குதிராட்டம் இருக்கா கௌரி? பெரியவாள் அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பாவம். சின்ன வாழை இப்படி எல்லாம் வதச்சா அது புண்ணியம் இல்ல? அவளுக்கு எதுக்கு புண்ணியம்? எவ்வளவோ புண்ணியம் பண்ணித்தானே நீ ஒத்தி கிடைச்சிருக்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அம்மம்மா, அவ ஒன்ன படுத்தி வைக்கிற பாட்டுக்கு இப்ப இருக்கிற நரகமெல்லாம் போராது. அவளுக்காகவே புதுசாத்தான் ஒரு நரகத்தை உண்டு பண்ணணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதடி. கௌரி, கௌரி, கௌரி எங்க இருக்கலாண்டோம்? அவ தோட்டத்துல பாத்திரம் தேய்ச்சுட்டு இருக்கா. ஊர் பெண்கள் எல்லாம் கங்கா பூஜைக்கு போறாளே, அவ போக வேண்டாமா? சொன்னா கேட்டா தானே? பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு தான் போக வேண்டாம். அப்புறம் அந்த மகாராணிக்கு யார் சொல்ல முடியும்? நான் சொல்றேன். கௌரி, அம்மா கௌரி. என்னப்பா? ஊரெல்லாம் பஞ்சம் மழை இல்லைன்னு கங்கா பூஜை பண்ற போது நீ மாத்திரம் போகாம இருந்தா நல்லா இருக்குமாமா? இல்லப்பா, சித்தி தான். எல்லாத்துக்கும் சித்தி உத்தரவு கேட்டுன்னு தானே நீ போறது? கேட்காத எங்கேயாவது போயிருக்கியா? ஆடத் தெரியாதவளுக்கு கூடம் காணலாம். ஊர் பொதுக்காரியமாச்சே, நாம போகணுமே பொறுப்பை காணோம். எல்லாத்துக்கும் சித்தி மண்டை போட்டு ஊட்டு போய் தக்காட்டு தந்து. வருத்தப்படாத கௌரி, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா நீ எவ்வளவோ செல்வமா வளர்ந்திருக்க வேண்டியவ. உன்னை விளக்கணும்னு தான் இவளை 2ஆம் தாரமா கட்டிட்டேன். அது இப்படி வந்து முடிஞ்சது. எல்லாம் பகவான் செயல். நீ போயிட்டு வாம்மா. சரிப்பா. என்னடி இதெல்லாம்? மீனு சிவ சிவ சிவா பூஜை பண்ணி சாமிக்கு படைக்கிற இடத்துல மீனை உலத்திட்டேடி. ஐயா, இது நீங்க பூஜை பண்ணிக்கிற இடமா? எனக்கு தெரியாம போச்சுமா. இப்ப என்ன வந்துச்சு? அந்த மீனையும் சேர்த்துக்கிற உங்க சாமிக்கு படிச்சுக்குங்க. ஐயோ, கர்மம் கர்மம். யாராவது மீனை சாமிக்கு படிப்பாங்களாடி? ஏன் படிக்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல நான் எப்பயும் சாமிக்கு மீன் தான் படிச்சுக்கிறேன். எது கிடைக்குதோ அதை படிச்சுக்கணும், துண்ண வேண்டியது தானே. ஐயோ மக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் அப்படி எல்லாம் செய்றேன். கங்கா பூஜைக்கு பால் பழம் பட்சணம் எல்லாம் நிவேதனம் பண்ணி புது மரத்துல வச்சு கங்கா தேவி உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஆத்துல விட்டுடணும். நெல்ல பலவாரம் எல்லாத்தையும் படிச்சுக்கின்னு தண்ணில விட போறீங்களா? விடுங்க விடுங்க, இப்பவே சுத்தம் பண்ணிட்டாரு, இருங்க. இந்த கங்கைக்கு திருப்தியா போச்சு. பாவம், அந்த பிள்ளைங்க வேண்டிக்கிறது நடக்கட்டும், நெல்லா மழை பெய்யட்டும்.
வெக்கம் நாணம் அடக்கம் உடக்கம் ஏதாவது துளிர்க்கா உனக்கு? 4 பேர் பார்த்தா தம் பொண்ணா இருந்தா அப்படி வளர்த்துருப்பாளா? மூத்தா பொண்ணு தானே, அதான் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுட்டாலும் என் மண்டையை போட்டுதான் உருட்டுவா. இல்ல சித்தி. இல்லடி நல்ல சித்தி, இரு உனக்கு மூக்கணாங்கயிறு போடுறதுக்கு எங்க அண்ணா பிள்ளைய வர சொல்லிருக்கேன். நாளை வர்றான், 3 முடிச்சு போட்டு உன்னை தொலைச்சிட்டு இருந்த வீட்டை விட்டு. யாரு உங்க அண்ணன் பிள்ளைக்கா? ஆமா. கௌரியா? ஏன் கசக்கிறதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன குறைச்சல்? இத பாருங்க, நீங்க ஒண்ணு குளறி வச்சிடாம வாய மூடிட்டு இருக்கணும் தெரியுமோ? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அனுமாருக்கு வடமால சாத்துறேன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். வடமாலையே அனுமாருக்கு எதுக்கடி சாத்த போற? உங்க அண்ணன் பிள்ளைக்கே சாத்து விடுறீ, பொருத்தமா இருக்கும். ஐயோ ஐயோ, காது 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 வலிக்குது, விடுங்கப்பா. காது போனா கடுக்கம் போட முடியாது, கடுக்கம் போடலன்னா யார் பொண்ணு கொடுப்பா? தந்தையே, காதருந்தால் தரணியில் பெண் கொடுக்க முந்தியே வருவார் யாரோ, முகத்தினர் கழகும் உண்டோ. அடாடாடாடாடாடா, போதுமே உன் கவிதை, என் மூளையே குழம்பி போறது. ஏன்பா, அது வேற இருக்கா உங்களுக்கு? சும்மா அதிகப்படுத்தி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது? நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அப்பா, நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்க கூடாதுப்பா. என்ன? நான் சொல்றபடி நடக்க கூடாதா? பின்ன எப்படி நடக்கணும்? பொண்ணு மாப்பிளையும் தனியா சந்திச்சுக்கணும், அதுக்கப்புறம் அவ 2 பேர் காதல் கொண்டு பழகணும், அதுக்கப்புறமா அதான்ப்பா கல்யாணம். இத பெரிய பெரிய காரியத்துல எல்லாம் சொல்லிருக்காப்பா. உங்களுக்கு எங்க இருந்து காரியம் தெரிய போறத? தேவச மந்திரம் தான் தெரியறது. என்னடா சொன்ன? என்ன கேள்வி பண்றியா? உனக்கு அந்த தேவச மந்திரம் தான்டா சோறு போடுறது. தேவச மந்திரம் தான் சோறு போடுறதுன்னு எனக்கு என்ன தெரியுது? தேவச மந்திரம் தான் சோறு போடுறது. அழகா இருக்குப்பா மந்திரம். ஆமாப்பா. என்னடா மந்திரம் ரொம்ப அழகா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா திருதிரு முழிச்சுட்டு சுத்துற? ஒண்ணு இல்லப்பா, அதுல வந்து இதுப்பா, நீங்க எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. அப்படி வா வழிக்கு. புறப்படி. நீங்க முதல்ல அத்தை கிட்ட போய் பொண்ணு பேசுங்க, நான் பின்னால இதெல்லாம் மாத்திண்டு அழகா வரும். மாப்பிள்ளை அலங்காரமா? சரி சரி, சீக்கிரம் வந்து சேரு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுடலாம், ஆனா முதல்ல கௌரிய கேட்டு அவ சம்மதத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு என்ன, சம்மதம் கேட்டா போச்சு. அவளை எதுக்கு கேட்கணும்? என்ன கேட்டுட்டா உங்களுக்கு என்ன கொடுத்தா? சம்மதம் வேணுமா? சம்மதம். சம்மதம் கேட்டாச்சு, வாங்கியாச்சு, கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி. நிஜமாவா? ஆமாத்த. பாத்தீங்களா, என்னமோ கௌரி ஒப்ப மாட்டானே, எங்க சுப்படி அழகுக்கு எந்த பொண்ணு தான் மயங்க மாட்டா. ஏ ராஜா, என்னால இதை நம்பவே முடியலையே. கௌரியா இதுக்கு சம்மதம் கொடுத்தா? ஆமா மாமா, கௌரியே தான். அதுவும் காவிய முறைப்படி கண்டு உதவி காதல் பேசி காந்தர்வ மனம். பதறாதீர்கள் பதறாதீர்கள், அதற்கு அவள் ஒப்பவில்லை. கடிமனம் புரியவே சம்மதம் பெற்றிருக்கிறேன். கௌரி, கௌரி. என்னப்பா? என்னம்மா இது? சுப்புனிய கல்யாணம் பண்ணிக்கோ நீ சம்மதம் கொடுத்த? இல்லையேப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பேதமை இது? இவளையா நான் சம்மதம் கேட்டேன்? என் காவிய கண்மணி கௌரியை அல்லவா சம்மதம் கேட்டேன். கண்ணி, மாமா, அவளே வருகிறாள் பாருங்கள். கௌரி. இவ கௌரி இல்லடா, எங்க நாத்தனார் பொண்ணு குமுதா. இந்த வீட்டுல அனாதையா வளர்ந்துட்டு வர்றவ. அதனால என்னத்த? குமுதா அழகான காவிய பெயர். தந்தையே, நான் குமுதாவையே திருமணம் செய்து கொள்ளுகிறேன். என்னடா உளறிட்டு இருக்க? குமுதாவை கட்டிக்க வாடா, உன்னை நான் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்தேன். கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்தாலும், அத்தி பூத்தாலும், ஆழம் இனித்தாலும், கடல் கரையேறினாலும், கரை கடலாடினாலும், 7 உலகங்களும் எனக்கு முன்னால் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும், தந்தையே, நிச்சயமாக நான் குமுதாவைத்தான் மணப்பேன் மணப்பேன். இது என் தாய் மேலாணை, தமிழ் மேலாணை, தந்தை தலைமேலாணை. என்னடா அடுக்கு மொழியிலேயே அளக்குற? உனக்கு பார்த்து இருக்கிறது குமுதா இல்ல, கௌரிய. அதுதான் நடக்காது. என்னடா சொன்ன? ஐயோ, அந்த பெண்ணை கையை பிடிச்சு எடுத்துட்டு ஓடுறானே. போனா போறான்னா, எல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப அவன் நோக்கத்துக்கு விட்டு பிடிய. என்னமா இது? நான் இங்க பூசக்கா வேண்டி எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கினேன் குந்திக்கின்னு கிடக்குறேன். இம்மா நேரமா ஒத்துருமே வரலையே. ஏன் இன்னும் பூசை கிடையாதா? ஏண்டி தினம் தினமா கங்கா பூஜை பண்ணுவாங்க? ஏன் இன்னும் பண்ண மாட்டாங்களா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் பண்ணுவாங்க. ஆமா, உனக்கு என்னடி அதுல அவ்வளவு வைக்கிற?
அது ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு நீங்க பறிச்சுக்கின பலவரெல்லாம் ரொம்ப ருசியா இருந்துச்சு, அதான் இன்னைக்கும் சாப்பிடுமாக்குன்னு. அடிப்பாவி, கங்கைக்கு விட்ட பட்சணங்களையா தின்ன? ஆமா அண்ணா, மரத்தி எல்லாம் தண்ணில இருந்து இசுத்துக்குன்னு எல்லாத்தையும் நானே தின்னுட்டேன். ஐயோ, ரொம்ப பாவமாச்சடி. இதுல என்னவா பாவங்குது? என் பேருந்தான் கங்கா. அந்த பலவாரத்தை எல்லாம் தின்னுபிட்டு இந்த கங்காக்கு ரொம்ப சந்தோஷமா போடுச்சு. பாவம், அதுக்கு வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிக்கினதாமா தாமசம். உடனே மொய சட்டுப்பட்டா நீ என்னமா பெஞ்சிச்சு பாத்துக்கினியா? ஆமாண்டி, காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததா. நீ சொல்லிதான் மழை வந்ததாக்கும். பின்ன என்னவா? நான் சொல்லித்தான் மழை பெஞ்சுக்குச்சு. அப்ப நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. ஓ, நடக்குமே. ஆஹா, இங்க வா. என்ன கௌரியம்மா? அதோ அங்க இருக்க மல்லிகை செடி, அது ரொம்ப நாளா பூக்கவே இல்லை. நீ சொன்னா பூத்துடுமா? இல்ல இந்த தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய் நீ சொன்னா விழுந்துடுமா? ஆசைய பாரு, சும்மா சொல்லிக்கின உயுமா. நீ முதல்ல எனக்கு பலகாரம் கொடுக்கணும், அத வயிறு ரொம்ப நான் துண்ணுபிட்டு அப்புறம் தான் திருப்தியோட சொல்லிக்கணும். போக்கிரி, சரி பலகாரம் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு போக்கவே பார்க்கலாம். ஐயா, ஏட்டு ஏட்டு உட்காரு. கேட்டு கேட்டு கேட்டு. நல்ல திருப்தியா சாப்பிடு. இந்த கங்காக்கு திருப்தியா பிடிச்சு. இப்போ இந்த செடியில பூ பூக்க கடவுது. இப்போ இந்த தேங்காய் ஊய கடவுது. உங்ககிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்குடி, நிச்சயமா இருக்கு. என்கிட்ட மட்டுமா இருக்குது? எல்லார்கிட்டயும் தெய்வ சக்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. தப்பா, நீ கூட அந்த பழத்தை துண்ணுக்கிட்டு திருப்தியோட அந்த மரத்துல இருந்து உயிர்ந்து தேங்காய் மறுபடியும் ஏறி போய் அங்கேயே ஓட்டிக்கணும்னு சொல்லிக்க. ஓட்டிக்குதா இல்லையா பாத்துக்க. அடி போடி பைத்தியக்காரி. ஆஹா, செஞ்சு பாத்துக்கனால தெரியும். புனிக்க முதல்ல அதை துண்ணு. அது இன்னும் இப்படி. ஐயோ, சீக்கிரம் மொய்ங்குபா. இந்த கௌரிக்கு திருப்தி ஆயிடுச்சு. விழுந்த தேங்காய் எல்லாம் போய் மரத்துல ஒட்டிக்க கிடவுது. கங்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் ஆயுஷ்புரம் இப்படியே இழப்பிரியாம இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அதுக்கு இன்னும் இப்ப அப்படியே இருந்துக்குன்னா போசி. அது நடக்கிற காரியம் இல்லையே கங்கா. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ எங்கேயோ நான் எங்கேயோ. ஆமா, அப்ப ஒரு காரியம் செஞ்சுக்கலாம். நீயும் நானும் ஒரே ஆளை கட்டிக்கினா அது எப்படி முடியும்? என்ன எங்க ஜாதிக்காரங்க தான் கொடுப்பாங்க. அவரே மீன பொண்ணை கட்டிக்கு வர. பொண்ணு அயவா இருந்தா அவளை கட்டிக்க புதுசா ஆத்திரமே இட்டு கட்டிக்குவாங்க உங்க மேசாதிக்காரவங்க. நான் இன்னும் அயவா இல்லையா? நீ ஒன்ன பாத்துக்க. இன்னும் கட்டிக்க போற புருஷனே நான் அப்படியே மயக்கி. என்னடி சொன்ன? அடியாத்து, அதுக்குள்ள பாத்துக்கணும் அடி பொறாமையே. வானண்டி அம்மா தாயே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கு போட்டியா நான் என்னைக்குமே வந்துக்கவே மாட்டேன். போதுமா? நான் நாரதன் தாயே, நாரதன். என்னை சபித்து விடாதீர்கள். நாரதரே, இது என்ன நாடகம்? இது பழைய நாடகத்தின் கடைசி அங்கம் தாயே. அன்று சனி பீடையால் பெண்ணுருவம் அடைந்து சாப விமோசனத்திற்காக எம்பெருமானை தழுவிக்கொண்டேன்.
தாங்கள் அதை கண்டு சந்தேகித்து இப்படி ஓடி வந்து விட்டீர்கள். எத்தகைய அபச்சாரம்! பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வது எவ்வளவு உண்மையாகிவிட்டது. அதை நானே சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் மரியாதை குறைவாக இருக்குமே என்று பேசாமல் இருந்து விட்டேன். சுவாமி, சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். வருந்தாதே தேவி. என் மனம் அப்படி குழம்ப விட்டதே நினைக்க அவமானமாக இருக்கிறது சுவாமி. எல்லாம் அந்த சனிதேவனின் வேலை. சனி பீடையால் அதோ ஓடேந்தி வரும் பரமனை பார். தேவி, 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 பிக்ஷை எடுங்கள் தேவி. தேவி, உன் கையால் பிச்சையிட்டு இந்த ஓட்டை நிரப்பு. மகாதேவா, கண்களை மூடிக்கொண்டு கபாலத்தை நீட்டும். தேவி. தேவி, அப்படியே பின்னால் நகர்ந்து செல். கபாலம் உன்னை தொடர்ந்து வரட்டும். பரமேஸ்வரா, பிரம்மகபாலம் மீண்டும் தங்கள் கையில் ஒட்டிக்கொள்ள வருகிறது. கையை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள். என் சாபம் தீர்ந்தது, என் சாபம் தீர்ந்தது. நெடுநாளைய சங்கடம் ஒழிந்தது. நாராயணா, உமக்கு நன்றி. ஐயோ, ஐயோ, பரமேஸ்வரா, அவரை தழுவிக்கொள்ளாதீர்கள். லட்சுமி தேவியார் பொறாமைப்படுகிறார். நாரதரே, நீர் சும்மா இருக்க மாட்டீர். சரி தாயே, நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விட்ட பிறகு நான் சும்மா இருக்காமல் வேற என்ன செய்வது? கௌரி, கௌரி, என்னது? என்னத்துக்கு இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிற? அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? என்னத்த சொல்றது குமுதா, சித்தி மறுபடியும் என்ன சுப்பனைக்கு தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கா. இவ்வளவுதானா? கௌரி, இனி மேற்கொண்டு அவர் உன்னை திரும்பி கூட பார்க்காதபடிக்கு செய்யறது என் பொறுப்பு, சரிதானே? அப்படின்னா இப்ப நான் கௌரிய பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றியா? இல்ல நான் கேக்குறேன். ஏன் காணு, நீர் யாரையும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டீரோ? அறிவு இருக்கே, எங்க இருக்கு? என்னது? சரி கௌரி, என்ன பார்த்து நீ ஏன் பயப்படணும்? நான் தான் தினம் என் முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியாதா என் முக லட்சணம்? அதான் உங்க மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு போய், வடமாலையே அனுமாருக்கு சாத்திரத்துக்கு பதிலா உமக்கே சாத்தி புள்ளாம்னு. அடாடாடா, படு பொருத்தமா சொல்லியிருக்கிறாரே. ஏம்மா கௌரி, நீயே சொல்லு, இந்த அனுமாருக்கு ஒரு அனுமந்தி இந்த மாதிரி கிடைக்காமையா போயிடும்? போய், என்ன சொன்னே? நான் அனுமந்தியா? தப்புதான், தப்புதான். அப்ப வெறும் மந்தின்னு கூப்பிடவா? நீயே சொல்லு, பொம்பளை அனுமார என்ன சொல்லி கூப்பிடலாம்? குமுதா, கையை விடும் போய், நேர் ஒண்ணு என்னை தொட வேண்டாம். குமுதா, ஏதோ ஆசையில கேலியா சொன்னா. ஓஹோ, ஆசையா இது? பின்ன என்னவா? ஆமா, திடீர்னு வாரம் போகும்னு ஆரம்பிச்சுட்டே. பின்ன எப்படி போய் கூப்பிடுறது உண்மை? முதல் சந்திப்பில் காவிய முறைப்படி ஆரிய புத்திரா என்று அழைத்தாயே, அது போன்று அழைக்க வேண்டும் கண்ணே. சரிதான், நான் தினம் தினம் காவியம் பேசிட்டு இருந்தா உமக்கும் இங்க இருக்கப்பட்டவாளுக்கும் அதை கேட்கறதுக்கு இரும்பு காதும் தான் வேணும். சரி, விட்டு தள்ளு. காதலுக்குத்தான் காவியம் தேவை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காவியம் ஏது, காதல் தான் ஏது. என்ன போய் சொல்றீ? அப்போ கல்யாணம் ஆயிட்டா காதலிக்கவே மாட்டீரா? இது வரைக்கும் அப்படி யாரும் செஞ்சதில்ல. அதனால வட்டியும் முதலுமா இப்பவே. ஐயோ, என்னது கட்டி பிடிக்கிறேன், விடுங்கோ. யாராவது வந்துட போறா, வந்து பார்த்துடுவா. வரட்டும் கண்ணே, வந்து பார்க்கட்டும். என்னையும் அறியாமல் ஒரு புது துணிச்சல் இப்பொழுதுதான் எனக்கு வந்திருக்கிறது. ஐயோ, விடுங்கோ. அப்படி என்ன அக்கிரமத்தை கண்டுட்டு மறுபடியும் இந்த குமுதாவோட குழாய் விண்டு என்ன அக்கிரமம் நான் கேட்கிறேன். உமக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா? இது தவச மந்திரம் இல்லப்பா, பெரிய திட்டம். இப்படி பல தந்திரங்களை கையாண்டாதான் அந்த திட்டத்தை சாதிக்க முடியும். அப்படி என்னடா திட்டத்தை கையாண்டுட்டே? அப்படி கேளுங்க அத்தை, அப்படி கேளுங்க. நீங்களே சொல்லுங்க, மாமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளையண்ட கொஞ்சின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவலாம்? அப்படியே அவர் மெல்லிய புடிச்சு திருகி. பாத்தியாளா, பாத்தியாளா, இந்த வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு பொறாம வருது. அதுதான் பொம்பளைங்களுக்கு பொதுவான குணம். அதனால இந்த குமுதா கிட்ட நான் கொஞ்சம் இருக்கிறத அந்த கௌரி பார்த்தாள்னா பொறாமப்படுவாளா இல்லையா? படுவா. உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவாளா இல்லையா? வருவா. அந்த சண்டை காதலா மாறி காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் ஒரு நாடகத்தே, நாடகம். அடே, நல்ல யோசனைடா. அண்ணா, உன் புள்ள இவ்வளவு புத்திசாலி எனக்கு தெரியவே தெரியாதே. எனக்கே இதுவரைக்கும் தெரியாதே, இப்ப தெரியறதா? சுப்பினி, உன் நாடகத்தை நடத்து, நல்லா நடத்து. அதெல்லாம் சரியத்த.
இது வெறும் நாடகம் தான் குமுதாவுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட நெருங்கியே பழக மாட்டாளே. அத்தை, நீங்க கூப்பிட்டு அவளுக்கு தைரியம் சொல்றீங்களா? சொல்லுண்டா கண்ணு. குமுதா, குமுதா, அத்தை கூப்பிடுறா. அண்ணா குமுதா, குமுதா கண்ணு வாடிமா. என்னடி வெக்கம்? நீங்க சிறுசுக, உங்களுக்குள்ள மனசு ஒத்து போச்சுன்னா அதுல என்ன தப்பு? உன்னை மாட்டு பண்ண அடையறதுக்கு எங்க அண்ணா கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? குமுதா, அத்தை நமஸ்காரம் பண்ணு. தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலியா 16 பத்து பெருவாழ்வு வாழணும். அப்பா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணப்படாதா? தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சுபுத்ரா வாப்தி ரஸ்தோ. மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்கு, கைலசா மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்கு, கைலசா கிளைய நம்பி ஏலேலோ பூவு இருக்கு. கைலசா ஒன்ன நம்பி ஏலேலோ நான் இருக்கேன். கைலசா யார் யாரி இன்னத்துக்கு என் பின்னாடியே சுத்தின்னு இருக்க? இல்ல 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 ஒண்ணு இல்ல, இது காட்டு வழி, பொம்பளை தனியா போகுதுன்னு கூட துணைக்க வரலாம். இப்ப நான் உன்னை துணை கூப்பிட்டுங்கண்ணா. நீ கூப்பிடல, ஆனா நீண்ட காலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்க கூப்பிட்டும் கூப்பிடாமலும் பக்கத்துல துணையா நின்ன பழக்கம் இன்னும் விடல. எனக்கு மார்க்க பந்துன்னு இன்னொரு பேர் கூட உண்டு. மார்க்க பந்துவா, மார்க்க பந்து. இந்த பாரியா, உன் துணைகனா எல்லாம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு ஒன்னாலும் துணை நினைக்குன்னு உதவி செய்ய என்னால முடியும். ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆனா நீ எனக்கு மாத்திரம் ஆயுசு பூரா துணையா இருந்துட்டீனா. யோ, இன்னும் என் பேச்சு எங்கெங்க போகுது? தப்பாரு, நம்ம கையில தான் வச்சுக்கணும். அப்பால நான் ரொம்ப பொல்லாதோட மாறிக்குவேன். ஆமா, சாக்குறத. அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா, என்னம்மா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா. எவனுக்கு வீச வலை பின்ற? யாருக்கான உனக்குனையா? ஏன் குளிப்பு என் நிறைய சுத்திக்கின மாதிரி என்னையே சுத்திக்கின்னு கிடக்குற? 3 நாளா நீ ஆத்தங்கர பக்கம் வந்துகல, உன்னை பார்க்காம என் உசுறு துடிச்சுக்கிச்சு. அந்த உசுறு தான் உன்னை தேடின்னு வந்துக்குது. இடிச்சன பாரு, உசுறு தேடிக்கின்னு வந்துக்குதா? யோ, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நீ ஒரு சூடு இல்ல 100 சூடு போட்டுக்கனாச்சு. மறுவாதியா போய்க்க, போய்க்க. குட்டி நெல்லு. யோ, யார பாத்துக்க நீ குட்டிங்கிற? மறுவாத கெட்டு போடும். ஹாய் ஹாய், கண்ணாரம் கட்டிக்க போறவள குட்டின்னு கூப்பிட்டுக்கனா என்னவா? ஹாய் ஹாய், கண்ணு ஆழம். கண்ண வைக்கிற பையனுக்கு கண்ணால ஒரு கேடு. மறுவாதியா பேசிக்குவேன், இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கும். ஆமா, மறுவாதி நடந்துக்கோ, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கோமா? மறுவாதை இல்லாம என்ன செஞ்சு விட்டாங்களா? பின்ன இன்னத்துக்கு இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஈன்னு பல்ல அடிச்சுக்கின்னு என் பின்னாலேயே சுத்திக்கின்னு வர. ஹாய் ஹாய், காந்த இசுக்குனா இரும்பு ஈப்படாம என்ன செய்யும் கங்குமா? இரும்பு ஈப்படாம இருக்க வயசு எதிரட்டா மச்சான். செய்திருப்பில்ல, செய்திரு. அட இப்படி கிட்ட வந்துக்கோ மச்சான். ஹாய் ஹாய், வழிக்கு வந்துக்கனியா? இரும்பு ஈப்படாம இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. நெல்ல பைக்க பைக்க காய்ச்சிப்புட்டா இரும்பு ஈப்படாது மச்சான். பழுக்க காய்ச்சின இரும்பு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டு பொசிக்கப்படும். அதுக்கு பலி நீதான். பலியாம் பலி. அதுக்கு உன் ஓட்டு எலிய பாத்து. மானம் கெட்ட மாடு. எதிர்பாராத பாணி கிரகணம். யார் நீங்கள்? பிரம்மச்சாரி தான், கவலைப்பட வேண்டாம். என் கையை தொட்டு விட்டீர்களே. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்து கைகள் உருவாடி விட்டன. ஆனால் கை பிடிப்பது அவ்வளவு பெரிய தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். கை விடுவதுதான் தவறு. நான் யாரையும் எப்போதும் கைவிட்டதாக யாருமே சொன்னதில்லை.
ஏதோ மறைபொருளாகவே பேசுகிறீர்கள். என் பேச்சை மறைப்பொருள் என்று ஏற்கனவே பல பேர் சொல்லியதுண்டு. எதற்காக இங்கு வந்தீர்கள்? அது நீ சிவபூஜைக்கு மலர் பறிப்பதை பார்த்தேன். உதவி செய்தால் மகா புண்ணியமாயிற்றே. நான் தான் சிவ பூஜையே செய்வதில்லையே என்று. என்ன, நீங்கள் சிவ பூஜையை செய்வதில்லையா? இல்லை, அவ்வளவு தற்பெருமை எனக்கு இல்லை. நான் தேவி உபாசகன். குறும்பு பேச்சு. கரும்பு பேச்சு எல்லோருக்குமே வந்து விடுமா? அது உன் ஒருத்திக்கு மட்டுமே சொந்தமானது தேவி. என் பெயர் தேவி அல்ல, கௌரி. கௌரி, கௌரி. பொருத்தம் மிக மிக நன்றாக இருக்கிறது. அது என்ன பொருத்தம்? அது உன் பெயர் கௌரி, என் பெயர் சங்கரன். பெயர் பொருத்தம் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கிறது பார்த்தாயா? தனியாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் வந்து இப்படி எல்லாம் ஒம்பு பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஐயோ, அதுதானே என்னிடத்தில் உள்ள பெரிய குறை. வெட்கம் என்பதையே எனக்கு வைக்க அடியோடு மறந்து விட்டானே அந்த பாழும் பிரம்மா. என்னை பலரும் பித்தா பேயா என்றெல்லாம் திட்டியிருக்கிறார்கள். கல்லாலும் வில்லாலும் பிரம்பாலும் அடித்திருக்கிறார்கள். செருப்பு காலால் என் முகத்தில் எட்டி உதைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் எதற்குமே வெட்கப்பட்டதில்லை. ஐயோ, உங்களே அப்படியெல்லாம் செய்தார்கள் பாவிகள். இந்த பொன்னான மேனியை கல்லாலும் வில்லாலும் அடிக்க எப்படித்தான் மனம் வந்ததோ. கௌரி, கௌரி, உன் அன்பு இதயம் அவரஞ்சி தங்கத்தால் ஆனது. ஆனால் இந்த மலர்களை விட அதிக மென்மையும் தூய்மையும் வாய்ந்தது. அதனால் என்ன பிரயோஜனம்? கௌரி, 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 நீ என்ன சொல்கிறாய் கௌரி? மலர்கள் பூஜைக்கு உதவும், இதயம் எதற்கு உதவும்? ஏன் எனக்கு உதவுமே, அதை எனக்கு கொடுத்து விடு கௌரி. ஆசையை பாரு. என்னம்மா இது, பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வரல? கொட்டிட்டேன்பா. அபச்சாரம், அபச்சாரம். சிவ பூஜைக்கு மலர் கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. தப்பி தவறி அசுத்தமான இடத்துல விழுந்துட்டா மகா பாபம். இல்லப்பா, மலர்களை கொட்டின இடம் மகா பரிசுத்தமான இடம். சரி, சிவார்ப்பணம். வா, பூஜைக்கு போலாம். அப்பா, வேற மலர் கொண்டு வரட்டுமாப்பா? வேண்டாம்மா, சிவபெருமானுக்கு பக்தியோட ஒரு வில்வேலையை சாத்தினாலே போறோம். வா. என்ன இது, சுவாமி மேல இத்தனை புஷ்பங்கள் எப்படி வந்தது? அப்பா, இதே மலர்கள் தான்ப்பா. இந்த மலர்களை தான்ப்பா நான் அங்க கொட்டினேன். அந்த பிரம்மச்சாரி கால்ல கொட்டின மலர்கள் எல்லாம் அப்படியே சுவாமி மேல வந்து கிடைக்கிறதேப்பா. பிரம்மச்சாரியா? யாரம்மா அது? என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் பூ பறிக்கிற போது திடீர்னு ஒரு வாலிபர் வந்து உதவி செய்தார். அவர் கை என் கை மேல பட்டுட்டது. பாணி கிரகணம்னு சொல்லி சிரிச்சாருப்பா. அப்புறம் நான் பிரம்மச்சாரி தான், கவலைப்படாதேன்னு சொல்லி இனிக்க இனிக்க பேசினார். நான் என்னையே மறந்து பூவையெல்லாம் அவர் பாதங்களையே கொட்டிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்படியா? அவர் வேற ஒண்ணுமே சொல்லலையாம்மா? சொன்னாருப்பா. ஜனங்க ஒரு பித்தா பேயான்னு திட்டினாளாம். கல்லாலையும் வில்லாலையும் பெரும்பாலையும் அடிச்சாளாம். ஒத்தன் செருப்பு காலாலேயே அவர் முகத்துல உதைச்சானா. அதுக்கெல்லாம் அவர் கோபிக்கவே இல்லையா. அவளுக்கெல்லாம் நல்லதே செய்தாரா. அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தேளாப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிட்டேமா நீ. பித்தா பேயான்னு திட்டினவர் சுந்தரமூர்த்தி நாயனார், வில்லால் அடிச்சவன் அர்ஜுனன், பெரம்பால் அடிச்சவன் பாண்டியன், செருப்பு காலால உதைச்சவன் கண்ணப்ப நாயனார். அந்த பிரம்மச்சாரி எம்பெருமானாவே இருக்கணும். இல்லன்னா அவனுடைய அம்சம் உள்ள ஒரு மகாபுருஷனா இருக்கணும். அப்படியாப்பா? ஆமா தாயே, அவரை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வா. உன்னை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் ஜென்மத்தை கடத்தேத்துக்கிறேன் அம்மா. அப்பா, எம்மாடி இன்னும் இம்புட்டு வருகுது. நெல்ல பெரிய மீனா மாட்டிக்கிது போலகுது. இந்த ஈஸ்ட் போடுறேன். என்ன பாரு உன்ன.
பாத்துக்க மாட்டேன்னு சத்தியம் வச்சுக்கினேனே மச்சான். இப்ப என் கதி இன்னும் வருது மச்சான். உதிரி வந்துருச்சு, உதிரி வந்துருச்சு. யோ, நீ ஒண்ணு பயந்துக்காத, என் தோல்ல சாஞ்சுக்கினே வா. உன்னை ஊட்டிக்கிட்டுன்னு போய் பால் காசு தரேன், அதை குடிச்சுக்க தெம்பு வந்துக்கோ. வாயா, இப்படி தூந்து போய் கிடக்குற பாவம். வா, மெல்ல ஏந்துக்க வா. அப்படி எதுவும் ஏந்துக்க, என் தோல்ல சாஞ்சுக்க. முடியா என்ன, உன் கைய என் தோல்ல தான் வச்சுக்க சொல்லிக்கிறேன். என்னடா இது, என் தோல்ல உன் கைய வச்சுக்க சொல்லிக்கணும். இன்னமோ கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு ஓட்டிக்கினியே, எடுயாவும் கட்டைய ஒரேடியா சுத்துது. எது தலை உன் கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒட்டினாதான் என் உடம்புல உசுறு ஒட்டும் போல இருக்கு. சரி, ஓட்டிக்கின்னு தோலை. ஏதோ அந்த மட்டும் புட்டுக்குன்னு போன உசுறு சட்டுன்னு ஓடி அந்த ஒட்டிக்கிச்சேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னதெல்லாம் கேட்டா அந்த உசுறு எங்க போயிருந்தாலும் ஓடி வந்து இப்படி ஒட்டிக்காம என்ன செய்யும்? அடியாத்தே, நான் சொன்னது எல்லாம் கேட்டுக்கினா இருந்தேன். அப்பா செத்த மாதிரி சும்மா போறத போட்டுக்கினியா? போக்கி திருட்டு போய் வைக்கிற பாரு. முடியா, விட மாட்டேன். முடியானா? இப்படி ஐயா பையான்னு கூப்பிட்டா நான் விட மாட்டேன். பின்ன இன்னான்னு சொல்லி கூப்பிடவா? அப்ப கூப்பிட்ட பாரு, அன்பா ஆசையா மச்சான். நான் மாட்டேன்பா. நானும் மாட்டேம்மா. ஐயா ஓட மச்சான், விட்டுட்டேன்டி கண்ணு. மூக்கு பொம்பளை எப்படித்தான் ஏமாத்துவாங்கடா? என் மனசு இன்னமா துட்டி போச்சு தெரியுமா? இப்ப கூட என் மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குதா? எங்க பாக்கலாம்? போ மச்சான். இந்த ஆம்பளைங்களே வெக்கம் கட்டவங்க. ஆஹா, கல்யாணம் பண்ணிக்கு வர பொண்ணுகிட்ட என்ன வெக்கம்? கண்ணாலமா? ஆமா. ஏன் பண்ணிக்க மாட்டியா? என்ன பிடிக்கலையா? பிடிக்காம இருக்குமா? நீ எம்மா அழவா இருக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல தோணுது. பின்ன என்ன இடைஞ்சலு? நீ வசந்த சாதி, நான் மீன் துன்றவடாச்சே. அதனால என்ன? வேடம் கொடுத்த ஊனை திங்கல சாமி. நீ குடுக்கிற மீனை நான் திங்க மாட்டேனா? நான் மீனியா கொடுப்பேன் உனக்கு. பின்ன தேனு, தெனமாவு, பால், பயம் எல்லாத்தையும் கொடுப்பேன். நீ கொடுக்கிற பழமெல்லாம் இந்த கோபப்படுத்துக்கு இடமும். ஊடு மச்சான். ஐயோ, ஊடு மச்சான். எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது? போ மச்சான். கௌரி, என்னடி இது? எப்ப பார்த்தாலும் ஒரே ஏக்கமா உட்காந்துருக்க. என்னண்ட சொல்லப்படாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்னத்தையும் மறைக்கிற, எனக்கு நன்னா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ பேசாம இரு. பாத்து வாங்க, உடம்புக்கு முடியலையா தாத்தா? உட்காருங்க உட்காருங்க. கௌரி, நீ குமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம், ஆனா இவர்கிட்ட நடக்காது. இவர் பெரிய ஜோசியராக்கம். இப்போ யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க சுவாமி. முதல்ல நீர் நல்ல ஜோசியர் தானான்னு தெரிய வேண்டாமா? அதுல என்ன சந்தேகம்? கையெடுங்கோ. என்னது இது? எனக்கு சந்தேகம் தான். இருங்க வரேன். தாத்தா, இது பாருங்க, என் கையில என்ன இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். கற்கண்டு. கல்லு இல்ல, கற்கண்டு. இல்ல, கல்லுதான். கற்கண்டுதான். அட போமையா, உங்க ஜோசியமும் நீரும் என்ன பாரு. ஓய், உமக்கு மந்திரம் கூட தெரியுமல்ல இருக்கிறதே? எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது. ஆனா மந்திரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன சொல்லாத மந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப கௌரி, தாத்தா கிட்ட கைய நீட்டு. எனக்கு வேண்டாம், சும்மா காட்டு. தாத்தா, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆகாகா, என்ன கை, என்ன கை, பூ போல மிருதுவான கை. கையின்ன கை இப்படின்னா இருக்கணும். ஐயா, சோசியம் பாத்துக்கினியா கௌரியம்மா? ஏய் கங்கா, கூடல நடி. வந்துட்டியா? நீ ஒருத்திதான் பாக்கி. வா 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 கங்கா, உட்காரு. உட்காருன்னு சொன்னா அவர் தலைமையிலேயே உட்கார்ந்துறதா?
அவளுக்கு தலைமையிலேயே உட்கார்ந்த பழக்கமா இருக்கும். இவரே என்ன தலைமையில கொண்டு வச்சுக்கிட்டு இருப்பாரு. அத்த பெருசா சொல்ல வந்துக்கினாரு. நீ சும்மா சோசியத்தை சொல்லிக்கிட்டு போவியா? இது பிரமாதமான கை. இந்த கை பூ பறிக்க போனா இன்னொரு கை அங்கே வரும். ஏதோ உதவி செய்யற மாதிரி இந்த கைய பிடிக்கும். அந்த கை ஒரு பிரம்மச்சாரி கையாவும் இருக்கும். நிஜம்தானே? ஐயா, அப்படியா சங்கதி? மாப்பிள்ள வந்துக்கினாரா? என்ன கௌரிம்மா, நம்ம கையில கூட சொல்லிக்கலையே நீ. ஏடி கௌரி, நிஜமாவா? சும்மா ரெடி. இந்த கங்கா உன் கை கூட காட்டுடி. நமக்கு அதெல்லாம் வேணாம்பா. அதானே வேணாங்கிறது. சும்மா காட்டு கைய. உனக்கு வர்ற மாப்பிள்ள என்ன செய்ய போறாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாரும் சொல்லும் போது நீ தட்டக்கூடாது. காட்டு. ஐயா, நீ வேற. ஆகா, இதுவும் தெய்வீகமான கைதான். இதுக்கு வர்ற புருஷன் ஒரு குடம் தண்ணி குடிப்பானே. அது மட்டுமா, இந்த கையால வலை வீசினா அந்த வலையில மீனுக்கு பதிலா மனுஷனே மாட்டிக்கிட்டு வந்திருப்பானே. பெரியவரே, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கின்னு வந்துதானே சொல்லிக்கிறேன் நீ. ஓஹோ, உனக்கும் மாப்பிள்ள வந்தாச்சா? சொல்லவே இல்லடி கள்ளி. நீ மட்டும் சொல்லினியா? எப்படி எப்படி நம்ம ஜோசியம்? அது சரி சுவாமி, மேல நடக்க போறதையும் சொல்லுங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஏக்கமா இருந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப வருவார், கல்யாணம் எப்ப நடக்கும், எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆரோடப்படி அடுத்த மாசம் சுக்ல சப்தமி அன்னைக்கு இவளை பொண்ணு பார்க்க வருவாங்க. இதுல ரொம்ப இடைஞ்சல் இருக்கு. எப்படித்தான் சமாளிக்க போறியோ? நான் வர்றேன். ரொம்ப இடைஞ்சல் இருக்குன்னு சொல்றாரு. சுவாமி, சுவாமி, என்னம்மா? முக்கியமான விஷயத்தை சரியா சொல்லாம போறேளே. ஏதோ இடைஞ்சல்னு சொன்னீங்களே, என்ன சுவாமி அது? அதுவா, தெற்கே ரொம்ப தூரத்துல தில்லக்காட்டுல 3000 பேர் கொண்ட கூட்டம் ஒண்ணு இருக்கு. சங்கரனை அவ சரப்பிடிச்சு வச்சிருக்கான். சங்கரனுக்கு கொஞ்சம் ஆடல் கலை பழக்கம். அதை தெரிஞ்சுக்கிண்டு அவனுக்கு அறுசுவையோட சாப்பாடு போட்டு காலை பகல் மாலை 3 வேளையும் அவனை நன்னா ஆட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பாம்பும் புலியும் சதா அங்கே அவருக்கு காவல். அவரை எப்படி விடுவிக்கிறது சுவாமி? அது அவ்வளவு சுலபம் இல்லை. கங்கை மணலால குடம் செஞ்சு கங்கை ஜலத்தை கொண்டு போய் ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக தீர்த்தம் தவிர வேற எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. இப்படி 12 நாள் உபவாசம் இருந்து அபிஷேகம் பண்ணி நோன்பு முடிச்சா அந்த பாம்பே அந்த புலிய கட்டிடும். அப்புறம் சங்கர தப்பு சொல்லி வந்துருவான். உன்னால முடியுமா குழந்தை? என் உயிரே போறதா இருந்தாலும் கட்டாயம் செய்யறேன் சுவாமி. அப்படியானா நாளை காலையில சிவ மண்டபத்துல ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரியே நீ பூஜை செய்வியா? நன்றி சுவாமி, அப்படியே செய்யற. மச்சான், மச்சான், எழுந்திருச்சு வாயே. நம்ம கௌரி மேல அது வந்துக்குது. வந்தா வரட்டும், நீ போய் பாரு போ. ஐயா, உன்னதானே பார்க்க வந்துக்குது. என் ராசல்ல கொஞ்சம் ஏதுக்குன்னு வாத. நான் வரமாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. யோ, ஏந்திரு சொன்னா ஏந்திரு. பாரு மச்சான், உன்னை விட ஆய்வு வேற ஒருத்தருமே கிடையாதுன்னு நான் சொல்லிக்கினா அந்த கௌரியம்மா அது கட்டிக்க போற புருஷன் தான் ரொம்ப ஆய்வுன்னு என்னமோ பேசிக்குது. பேத்தினா பேத்திக்கிட்டு போட்டோம்பா, எனக்கு தூக்கம் தலையை சுத்துது. ஐயோ ஐயோ ஐயோ, பாரு மச்சான், என் தோல்ல சாஞ்சுக்கின்னு நீ அப்படியே தூங்கின்னு வா. உன்னை அப்படியே இட்டுக்கின்னு போறேன். என் ராசல்ல போமா. மச்சான், கௌரியம்மா, நம்ம மச்சான் நல்லா பாத்தீங்க. இப்ப சொல்லு, யார் நல்லா இருக்கிறாங்க? சுவாமி, நீங்களா? ஐயோ தெய்வமே. கௌரியம்மா,
அதுதானே ஏன் அப்படி ஆயுதிக்கு ஓடுது? ஒருவேளை அவ புருஷன் மாதிரி அவ்வளவு அழகா இருக்க மாட்டானோ என்னவோ? அதான் இருக்கும் போலகுது பாவம். சுவாமி, பயனற்ற இந்த வாழ்வு உனக்கே அர்ப்பணமாகி பயனுள்ளதாகட்டும். கௌரி, கௌரி, கிடுமா. என்னம்மா இது? உனக்கு நான் என்ன கெடுதலம்மா செஞ்சேன்? என்ன இப்படி தவிக்க விட பாக்குறீங்க? பகவானே என்ன மோசம் பண்ணிட்டாருப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. சொல்லாம என்னப்பா செய்யறது? யாரு நான் உயிரா மதிச்சேனோ அவரே என்ன கை விட்டுட்டாருப்பா, கை விட்டுட்டாரு. இதை எப்படிம்மா நம்புறது? மாப்பிள்ளை விஷயத்துல நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டேம்மா. இல்லப்பா, இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். அவர் கங்கா கூட சந்தோஷமா இருக்காருப்பா. யாரு? அந்த செம்படவ பெண்ணா? ஆமாப்பா, அவ அப்பவே சொன்னா உன் மாப்பிள்ளையே நான் எப்படியாவது மயக்கிடுறேன் பாருன்னு. அப்படியே அவருக்கு சொக்குப்படி போட்டு தன் மலையில சிக்க வச்சுட்டாப்பா. சிவ 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 சிவ, என்ன அக்கிரமம்! அவாவ கர்ம பலனை அவாவ அனுபவிச்சுதானே தீரணும். நான் என்ன தப்பு செய்தேன்ப்பா இந்த தண்டனை அனுபவிக்க? நீ ஒரு தப்பு செய்யலம்மா. உனக்கு ஒரு கெடுதலும் வர முடியாது. அவசரப்படாதம்மா. நான் எப்படியாவது அந்த பிரம்மச்சாரியை பார்த்து புத்தி சொல்லி அழைச்சுன்னு வந்துடுறேம்மா. நீ எல்லாம் தெரிஞ்சவளாச்சே, கற்கொலை மகா பாப்பம் இல்லையா? இனிமே எப்பவும் எதுக்காகவும் இந்த வேலை வச்சுக்காதம்மா. உன் காலை பிடிக்காத குறையா கெஞ்சி கேட்கிறேன் அம்மா. கௌரி, கௌரி, சொல்லாதீங்கப்பா. என்னடா அது? கங்கா சைடுல வேலை பார்த்தேன்னு கௌரி அம்மா வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. கௌரி அம்மா வீட்டுக்கு கங்க தீ வச்சுக்கனாடா? என்னடா என் கையில போய் சொல்லிக்கிற? அவங்க 2 பேரும் தான் புஷன் ஆச்சு. புஷன் புஷன் அவன் நெருப்பு வச்சுதே கண்ணால பாத்துட்டு வந்துதானே சொல்றேன். வந்து பாரு எரியுது. ஆமா, இப்ப அவ எங்கடா கீரா? எல்லாம் அவ குடிசையிலதான் இருப்பா. அந்த சிவசாம் பையனோட கொஞ்சிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தனோட பழி வாங்கறதுக்கு சரியான வழி கிடைச்சிருச்சு. சாமியை கூட்டிட்டு போய் அவளை புடிச்சு பஞ்சாயத்து வச்சு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். பாத்துக்கிறியா சுப்ரிஸ்தானே? சிவசிவா, 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 நான் உன் கையில சொல்லிடுறது சரியா போச்சு இல்ல? வா. ஏ குட்டி, உன்னை போல மானங்கட்டவங்க எல்லாம் விட்டு வச்சுக்கனா என்ன ஆகும்? ஒரே பாயாகும். ஓய் பிரம்மச்சாரி, எழுந்துருமையா. யார் நீங்களா? உமக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி? ஆத்துல தங்க மாட்டம் கௌரி இருக்கச்ச இந்த பாழ சகவாசம் இருக்கு. உம சொல்லி குற்றம் இல்ல. இந்த பாவி இருக்காளே, என்ன வசியம் பண்ணாலும் இந்த குடிசையிலேயே வந்து அடைஞ்சு கிடக்கிறீர். ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணி தொலைச்சிடுவோம். எழுந்து வரோம். இவரை மயக்கிக்கணும் கௌரிமா வாழ்க்கைய பாயாக்குறது பத்தாதுன்னு அவங்க குட்டிக்கு ஒரு தீய வச்சுக்கிங்கடியா மூதேவி. என்னது? கௌரி அம்மா வீட்டுல தீயா? ஐயோ, கௌரிக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. ஏடி பெருசா நச்சுக்கிற? கௌரிமா வீட்டுக்கு நீ தீ வச்சுக்கல? ஏய் சோமாரி, கௌரி அம்மா வீட்டுக்கு நாரா தீய வச்சுக்கிறேன். தீய வச்சுக்க நான் மூஞ்சி வச்சுக்கிறேன். அநியாயமா பேசிக்கனா நான் கைங்க போட சாக்குறது. இந்திரா 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 பத்தினி இவ சொல்லி நானா அப்படியே பறிச்சுக்கலாம். நீ தீ வச்சுக்கலனாடி இந்த தீ வெட்டி உன் வீட்டுக்கு முன்னால எப்படி வந்துச்சு? இது என்ன அநியாயம்? நான் சத்தியமா சொல்லிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இங்க நிறைய படுத்துக்கிட்டு கிடந்தேன். ஆமா, நீயே சொல்லியா? ராவுபுரா உன்னை விட்டுட்டு எங்காச்சும் போய்கிறேனா? அப்படின்னா ராவுபுராவும் 2 பேரும் சிவசிவா சிவசிவா. ஏ சாமி, இந்த குட்டி ராவுபுரா இங்கதான் இருந்துக்கினாரா வேற எங்கேயாவது போய்கினாரா? உண்மையை சொல்லு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அசந்து போய் தூங்கிக்கிட்டு இருந்தேன். பாதி ராத்திரியில ஒரு தடவை முழிச்சு பார்த்தேன். அப்போ
இவ என் பக்கத்துல இல்ல. இத காட்டி வேற என்ன வேணும் சாட்சி? ஐயோ, எனக்கு ஒண்ணு இவன் மேல ஆசை இல்ல. இவதான் என்னை எப்படியோ மயக்கி கொண்டு வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு கொடுக்குறான். ஐயோ மச்சான், இது இன்னும் அக்கறம்பு மச்சான், கடவுளுக்கே ஆவாது. நான் தான் நீங்க இருக்க வேணாம், அந்த கௌரிய கட்டிக்கிட்டு போது சொல்லிக்கினேனே. நீ தானே புடிவாதமா என்கிட்டயே இருந்துக்கினே. சண்மத்துக்கு நான் தாண்டி உனக்கு புரிசேன். உன்னை கட்டாய காப்பாத்துவேன்னு தலைவேலை வச்சுக்கிட்டு கூத்தாடிக்கினியே. இப்ப இத்தனை பேருக்கு முன்னால என்ன கைய விட்டுட்டியே மச்சான், இது அடுக்குமா? மூடுவாய, இவரு எம்மா பெரிய ஜாதி புள்ள, ஏதோ இடம் வெட்டும் கொஞ்சம் நடவடிக்கை அப்படி இப்படி இருந்துக்கினாலும் வாயில பொய்யா வந்துக்கோ. நீ முடியாம வாய, வேலையே பயிர மேய்ச்சிக்கிச்சுன்னா பயிர கதை என்ன ஆவறது? புருஷங்கள்லாம் இப்படி அக்கறப்பு செய்துக்குன்னா உலகத்துல இருக்கிற இந்த பாய பொம்பளைங்க கதை என்ன ஆவறது மச்சான்? உலகத்துல இருக்கிற பொம்பளைங்களை பத்தி நீ ஏண்டி கவலைப்பட்டுக்கிற? இப்ப வாங்காது என்னன்னு நினைச்சு பாத்துக்க. உன் நாட்டம் மானம் கெட்டவளையெல்லாம் விட்டு வச்சிருந்தா ஊருக்குள்ள மழை கூட பெய்யாது. நாளைக்கே பஞ்சாயத்து கூட்டி உனக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து எதுக்கு வீரப்பா? அங்கேயும் நீதான் தரப்பு. நமக்குள்ளவே பேசி சுழுவா ஏதாவது தண்டனை கொடுத்துக்கோ. அவன் சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது சாமி. இவனுக்கு கொடுக்கிற தண்டனை மைத்த பொண்டுகளுக்கெல்லாம் பாடமா இருக்கணும். நெருப்பு வச்சவனுக்கு நெருப்புலையே தண்டனை. ஏத்திட்டு போங்கடா, ஏத்திட்டு போங்கடா. ஒரு பேச்சு கேட்டுக்கோ மச்சான், இந்த உடம்பு உசுறு எல்லாம் உனக்கு நான் சொந்தம் கொடுத்துக்கினேன். அதுக்கு இப்படி ஒரு முடிவு கட்டணும் நீ நினைச்சுக்கினா அது இஷ்டம். ஆனா எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் கிடையாது மச்சான். கட்டு வருத்து மேல சத்தியமா சொல்லிக்கிறேன் மச்சான். நீ அந்த கௌரி அம்மாவையே கண்ணால கட்டிக்கினு 2 பேரும் சந்தோஷமா இருந்துக்கங்க. ஆனா ஒண்ணு, அந்த கௌரி அம்மா ரொம்ப சாது, சூதுவாது தெரியாத அப்பாவி பொண்ணு. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிற மச்சான். எனக்கு செஞ்ச கொடுமைய அந்த கௌரி அம்மாவுக்கு செஞ்சிடாத மச்சான், செஞ்சிடாத. எங்க கையில நாடகம் ஆடிக்கிற போடா மச்சான். மச்சான், என்ன கொடுத்துறதுக்கு அப்பால அந்த சாம்பல்